விராட் கோலியோட ரெக்கார்டை இவ்வளவு சீக்கிரம் முறியெடுப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆனா இவங்க நிகழ்த்தி காமிச்சிருக்கிறாங்க. அவங்க யாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது இன்னைக்கு நடந்த இந்தியா வாஸ் ஆஸ்திரேலியா உமன்ஸ் ஓடிஐ மேட்ச் தேர்டு ஓடிஐ, இதுல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை வின் பண்ணாங்க. ஆனா நம்ம தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சண்டை செய்யணும், அதுதான் நேத்து பண்ணாங்க. யாருன்னு பார்த்தா ஸ்மிருதி மந்தானா. அதாவது ஒரு டீம்ல எல்லாருமே சொதப்பும் போது ஸ்மிருதி மந்தானாமால மட்டும் எப்படி முடியுது? அது செஞ்சுரினால செஞ்சுரி, ஒரு அபார செஞ்சுரி. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 50 பாலுக்கு செஞ்சுரி. அதாவது இந்த மாதிரி சம்பவம் உமன்ஸ் கிரிக்கெட்ல பண்றது அவ்வளவு சாதாரணமான விஷயமே கிடையாது. என்ன ஒரு டேலண்ட், என்ன ஒரு பொட்டன்சியல் இவங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. எல்லா ரெக்கார்டையும் போட்டு உடச்சு தள்ளிட்டாங்க. 23 பாலுக்கு பாஸ்டஸ்ட் 50 பை இந்தியன் இன் உமன்ஸ் ஓடிஐஸ், அதையும் அவங்க தான். 50 பாலுக்கு பாஸ்டஸ்ட் 100 பை இந்தியன் இன் ஓடிஐஸ், அதுவுமே அவங்க தான். அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது. என்ன ஒரு ஆட்டம், ஒரு தனித்துவம், ஒரு டேலண்ட், ஒரு அக்ரஸிவ் எல்லாமே இருக்குன்னா அது நம்ம ஸ்மிருதி மந்தானா ஆட்டம் மட்டும்தான் இருக்கு. வேற மாதிரி தரமான சம்பவம். இது இப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருந்தா இவங்க ஃபார்ம் ரொம்ப அசுத்திரமா இருக்கும் அப்படிங்கிறது இந்தியன் உமன்ஸ் ஃபேன்ஸ், இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பெருமையா இருக்கும். ஏன்னா fastest 150 balls, fastest 100 by an Indian in women's ODI was Australia. இவங்க ஆஸ்திரேலியா ஒரு டஃபஸ்ட் டீமை பார்த்து குறி வச்சு அடிக்கிறது வேற மாதிரி ஒரு சம்பவம். அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 63 பாலுக்கு 125 ரன். அடே அப்பா, என்னமா ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது. போட்டு பொலந்து எடுத்துட்டாங்க ஆஸ்திரேலியா டீமவே. ஆஸ்திரேலியன் உமன்ஸுக்கு ஒருவேளை 412 ரன் சேஸ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது. இவங்க ஆடுற வரைக்கும் இவங்கள விக்கெட்டை எடுத்தவனே ஆஸ்திரேலியா டீமுக்கு பவுலர்ஸ்க்கு ஒரு கொண்டாட்டம் வந்தது வேற மாதிரி. அதாவது ஸ்கட்டிங் ஸ்மிருதி, அதாவது பாஸ்டர்ஸ் 50 இன் உமன்ஸ் ஓடிஐ ஃபார் இந்தியா 23 பால், பாஸ்டர்ஸ் 100 இன் ஓடிஐஸ் மென்ஸ் பை உமன்ஸ் ஃபார் இந்தியா. அதாவது மென்ஸ்லயும் விராட் கோலி தான் அடிச்சிருந்தா 52 பாலுக்கு, அதையும் பீட் பண்ணி இவங்க தான் இந்த ரெக்கார்டை தக்க வச்சுக்கிறாங்க. எஸ் இந்தியனா ஜாயின் செகண்ட் மோஸ்ட் 100 இன் உமன்ஸ் ஓடிஐ 13 செஞ்சுரி. ஜாயின் மோஸ்ட் 100 வாஸ் ஆஸ்திரேலியா இன் வெஸ்ட் இண்டீஸ், அதுலயுமே இவங்க தான். மோஸ்ட் 100 பை ஓபனர் இன் உமன்ஸ் ஓடிஐ 13, அதுலயுமே இவங்க தான். என்ன மாதிரி ஒரு ரெக்கார்டுன்னு பாத்தீங்களா? அதாவது இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு பண்ணும் போதுதான் உமன்ஸ் மேட்ச் இன்னும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. நீங்க சொல்லலாம் ஆஸ்திரேலியாவோட எல்லாம் அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டஃபஸ்ட் டீம் இந்த வேர்ல்டுலயே கிடையாது. அவங்கதான் வேர்ல்டு கப் அதிகமா அடிச்சிருக்காங்க. 3 ஃபார்மேட்ல அவங்க வச்சதுதான் சட்டம். நான் அவங்களோடய நம்ம கண்ட்ரியில பட் சீரீஸ் அவங்க வின் பண்ணது என்னமோ உண்மைதான். பட் நம்ம சண்டை செஞ்சோமா இல்லையா, தோக்கிறோமா ஜெயிக்கிறோமா அது ரெண்டாவது. கடைசி வரைக்கும் போராடினது ஸ்மிருதி மந்தானால மட்டும்தான் முடிஞ்சது. 50 பாலுக்கு 100 அடிச்சதுல அசுத்திரமான விஷயம். இந்த இதுல என்னன்னா விராட் கோலியோட ரெக்கார்டை இவ்வளவு சீக்கிரமா பீட் பண்ணுவாங்க அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. எஸ் இந்தியன் ஃபேன்ஸை பொறுத்த மட்டும் அது மென்ஸ் கிரிக்கெட்ல இருந்து வராம உமன்ஸ் கிரிக்கெட்ல இருந்து வந்தது பெரிய பெரிய ஒரு விஷயமா இருக்குது. 50 பாலுக்கு 100 ரன் அடிச்சு போட்டு விராட் கோலியோட ரெக்கார்டை பீட் பண்ணிட்டு இங்க நான் வச்சதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பாத்தீங்கன்னா ஸ்மிருதி வேற மாதிரி, உங்களுக்கு பிக் சல்யூட் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. வேற மாதிரி இது மென்மேலும் வந்துட்டே இருக்கும். விராட் கோலி இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல இருந்தது. இப்போ உமன்ஸ் கிரிக்கெட்ல பார்க்கணும், இவங்களோட நம்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது. இந்த கருத்தை நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்களோட ஜெர்சியுமே பாத்தீங்கன்னா 18, அதாவது 18 அந்த நம்பரை என்ன பண்றதுன்னா வேற மாதிரி சம்பவம் பண்ணிட்டு வருது. அந்த நம்பர் ரொம்ப ராசியான நம்பர், லக்கி நம்பர்னு சொல்லலாம்.
இவங்க 2 பேர்த்துக்கு உண்டான பொருத்தமே இந்திய டீமுக்கு ரொம்ப வரவேற்பப்பட்டது. ஸ்மிருதி மந்தானா இந்த மாதிரி அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்த நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.